சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய டயாபிட்டிஸ் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. வீட்டுக்கு ஒருத்தருக்கு, ஊருக்கு ஒரு 90% மக்கள் இந்த பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. இது வந்துருமோன்னு பயப்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று முதல்ல நோயே கிடையாது. நீங்கள் அதை நோய் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஏமாந்துட்டீங்க. இது நோய் கிடையாது, ஒரு குறைபாடு, அதாவது டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல வேலை செய்ய வேண்டிய ஒன்று வேலை செய்யலை, அது கெட்டு போகலை, ஆனால் வேலை செய்யாமல் நிற்கிது. ஏன் அது வேலை செய்ய மாட்டேனுது, அது என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா? கவலைப்படாதீங்க, நான் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றுங்க. நிச்சயமாக சர்க்கரை நோயால் பாதிப்பு இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், நல்லா உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சர்க்கரை நோயை முறையாக நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னு சொன்னால் 120 வயசு வாழ்ந்துடலாம். ஒருத்தர் நோய் இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் அவருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை பரிசோதிக்க மாட்டார், கவனம் இல்லாமல் நல்லா நினச்சிட்டு இருப்பார், ஒரு பிரச்சனையில் மாட்டுவார், அந்த வியாதி அவருக்கு ப்ராப்ளமாக வரும். ஆனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த நோயை பராமரித்து கண்காணித்து இந்த குறைபாடை சரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 120 வயசு வாழ்கிறதுக்கு கேரண்டி. ஸோ இப்போ சந்தோஷமா? ஸோ இந்த நோய் வந்தால் ரொம்ப நாள் வாழலாம், இது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சரி, இது நோய் இல்லை, குறைபாடு.